Hi friends, welcome back to my channel. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு முட்டைக்கறி தான் பண்ண போகிறோம், அதுவும் கேரளா ஸ்டைலில். அங்கே அந்த முட்டைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, பரோட்டாவுக்கு, கூடவே ஒயிட் ரைஸுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரு ரசம் வச்சுட்டு பக்கத்தில் அந்த முட்டைக்கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சோறுக்கெல்லாம் கூட இந்த முட்டைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க முட்டைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க சூப்பரான ரொம்ப அமேசிங்கான முட்டைக்கறி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கறி செய்கிறதுக்காக 3 முட்டை மாத்திரம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணுமோ அதை வேக வச்சுக்கோங்க. நான் இடியாப்பத்துக்கு தான் இன்றைக்கி முட்டைக்கறி பண்ணுறேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் மட்டும் கொரப்பாக தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். முட்டையும் பார்த்திங்கன்னா மசாலாலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக அந்த கிரேவி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு என்ன சொன்னாங்கங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சா போதும். அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ரொம்பவும் திப்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் உங்களுக்கு சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளியும் நறுக்கி சேர்த்தாச்சு. இதை அப்படியே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கறி செய்யும்போது கொஞ்சம் அந்த கிரேவியும் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் டேஸ்ட்டும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போது முட்டைக்கறி செய்கிறதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ராஸ்மெல் போயிடும். ராஸ்மெல் போகாமல் நீங்கள் அடுத்தடுத்த பொருளை சேர்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த ராஸ்மெல் அந்த கிரேவியோட டேஸ்ட்டே கெடுத்துரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் முட்டைக்கு கல்லுப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். அதனால் முட்டையில் எப்படியுமே கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் உப்பு எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயை ஜஸ்ட் 2 கீறி மட்டும் விட்டுருக்குறேன். சில பேருக்கு அந்த மசாலாவில் உள்ள அந்த பச்சை மிளகாயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷனல் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கலருக்காக சேர்த்துருக்குறேன். இது கூடவே தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது எல்லாமே ஹோம்மேட் மசாலா பொடி தான். நான் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடிகளை தான் யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலாவை அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதக்கி வரும்போது இந்த டைமில் நல்லா அந்த ராஸ்மெல் போயிட்டு அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த கிரேவி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன். அந்த டைமில் நான் வந்து உருளைக்கிழங்குக்கு இப்படி உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இந்த மாதிரி கிரேவி பண்ணி எனக்கு வேணால் சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கிரேவியை கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது, இன்னுமே நீங்கள் ஹை ஃப்ளேம் மாற்றாதீங்க. இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி 3-4 கீரல் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மஞ்சக்கரு வரைக்குமே அந்த மசாலா போயிட்டு முட்டை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 3 முட்டையுமே இப்போ கீரல் போட்டு கிரேவியில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இன்னுமே திக்காக இருக்குது அப்படின்னா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். அப்போ இன்னுமே கிரேவி வந்து திக்காகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தழை நல்லா கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவருமே சேர்ந்து அந்த கிரேவியை இன்னுமே நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொதித்து வரும்போது இன்னுமே திக்காயிடும். உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு ரொம்ப திக்காக தான் வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா மல்லித்தழையை சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்ல திக்காய் வந்திருக்குது பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்குது. சூப்பராக நம்மளோட முட்டை கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த முட்டை கறி வந்து கேரளாவில் அவ்வளோ ஃபேமஸ்ங்க. சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பரோட்டாவுக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கணும், கிரேவிக்கு தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஒரு சின்ன பவுலே பார்த்திங்கன்னா 150 ரூபா 170 ரூபாலாம் ரேட் சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நான்வெஜ் நான் சாப்பிட்ற நேரங்களில் இந்த மாதிரி முட்டைக்கறி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த முட்டைக்கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவையான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட டின்னரை. குட் நைட், டாடா, பாய், see you.